நான் கிண்டர்கார்டன் டீச்சர் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. சிலர் சொல்லுவாங்க, நான் பிஎட் முடிச்சிருக்கேன், நான் கிண்டர்கார்டனுக்கு எடுக்க மாட்டேன், நான் வந்து ப்ரைமரிக்கு தான் எடுப்பேன், 10th 12க்கு தான் எடுப்பேன், சப்ஜெக்ட் டீச்சராக தான் போவேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். சிலர் இதை சொல்லியே வர்ற சான்ஸ் எல்லாம் தட்டி கழிச்சிருவாங்க. இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு கிண்டர்கார்டனுக்கு எடுக்கிறதுலாம் தப்பே இல்லை. ரொம்ப ஹாப்பியான ஒரு என்வாயர்மெண்ட்டை நமக்கு கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ஜாப்னு வந்ததுக்கப்புறம் நம்ம சேலரியை கண்டிப்பாக யோசித்து பார்ப்போம். கிண்டர்கார்டன்னா கம்மியான சேலரி கிடைக்குமா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நீங்கள் பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு சின்ன ஸ்கூலில் போய் கம்மியான சேலரி வாங்குறதுக்கு நீங்கள் வந்து மெட்ரிக் ஆர் நீங்கள் வந்து சிபிஎஸ்சி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே இருக்க இன்டர்வியூ பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் அங்கே ப்ளேஸ் ஆக முடியும். கண்டிப்பாக நீங்கள் கிண்டர்கார்டன் எடுத்து நியூ எக்ஸ்பீரியன்ஸாக உள்ளே போகும்போது நல்ல சேலரியே கொடுப்பாங்க. எப்படினாலும் 10,000 15,000 ஆர் 20,000 வரைக்குமே உங்களால் அதில் ஏர்ன் பண்ண முடியும். அதில் பெருசாக நீங்கள் சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை, உங்களுடைய ஸ்கில்ஸை வந்து காட்டினாலே போதும். சில நேரம் சில ஃப்ரெஷர்ஸ்க்கே அவங்க நல்ல சான்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம ட்ரெயின் பண்ணி அவங்கள யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தாட் இருக்கும். அதனால அப்படி வரக்கூடிய சான்சஸை நம்ம விட்டுறவே கூடாது. கிண்டர்கார்டன் எடுத்தால் சேலரி கம்மியாக கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மறந்துட்டு இந்த இடத்துல எவ்வளோ நான் இந்த சேலரி பே பண்ணுறாங்க கிண்டர்கார்டனுக்கு அப்படின்னு கேட்டுட்டு கூட தாராளமாக அதுக்குள்ளே போகலாம். ரெண்டாவது சப்ஜெக்ட் நாலேஜ். சம்டைம்ஸ் அவங்க பிஎட் முடிச்சிருப்பாங்க, சப்ஜெக்ட் நாலேஜ் நமக்கு அதிகமாக இருக்காது. இங்கிலீஷ் மீடியத்துக்கு போய் எடுக்க முடியாது. நமக்கு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் அதிகமான சேலரி கொடுக்க மாட்டாங்க. அதேமாதிரி கவர்மெண்ட்டுக்கு நம்ம 10th பாஸ் ஆனால் தான் போக முடியும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கண்டிப்பாக நமக்கு வேலை வேணும் அப்படின்னு யோசிக்கும்போது கிண்டர்கார்டன் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். நானும் அதே போல் கிண்டர்கார்டன் டீச்சராக இருந்து சப்ஜெக்ட் டீச்சராக மாறியிருக்கேன். வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ. லைக், ஷேர் அண்ட் சப்போர்ட் மீ.